ரிஷப ராசிக்கான செப்டம்பர் மாத பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக ரிஷப ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப அன்பானவர்கள். ஸோ அன்பை மட்டும்தான் இவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி அன்பையும் எதிர்பார்ப்பாங்க. இவங்ககிட்ட நிறைய அன்பு கிடைக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் உறுதியாக திருமணம் நடக்கும் ரிஷபராசிக்கு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு போய் உங்களை ரொம்ப குதூகலமாக வச்சுருக்க போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பெண்களால் லாபம், நல்ல சொந்த பந்தத்தோடு நல்லா என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகும்போதுமே வண்டி வாகனம், புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ராசி அதிபதி 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான். ஓகேங்களா? என்ன ஒன்றுன்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். ஸோ புதன் கேது, இந்த ஆல்ரெடி கேது இருக்கிறதே பார்த்திங்கன்னா அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் நம்ம கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் விஷயங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா? அது நம்மளுக்கு அந்த கேது இருக்கிறனால ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே வருவோம். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது அம்மா ஹெல்த்து, வண்டி வாகனம் இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். பத்தாததுக்கு இப்போ சூரியன் வேறு அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் 15 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அம்மாவோட பிரச்சனை பண்ணாதீங்க. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. நைட்டு கண் முழிக்காதீங்க. நைட்டு நல்லா தூங்குங்க. ஓகேங்களா? 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கூர்மையான ஆயுதம்லாம் எப்பயும் நான் சொல்கிறது தான், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15 வரைக்கும் தான் ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனைகள்லாம். அதுக்கப்புறமேட்டு செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ செவ்வாய் 6க்கு வர்றது ப்ளஸ்ஸு தான், பெரிய மைனஸ் இல்லை. இருந்தாலுமே சூரியன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த 2 இடத்துல தான் அவர் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி வைஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15 வரைக்கும் பெரிய ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ செப்டம்பர் 15க்கு மேலே சின்ன சின்ன ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வரும் குடும்பத்துக்குள்ளார. அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி ஃபேமிலி தான் முக்கியம்னு வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி. அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இதில் செலுத்திக்கோங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு நிலை தான். சனி 11ல் இருக்கிறதுனால நல்ல லாபம் இருக்கும். வெளிநாடு இதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்கனாலுமே அது சிறப்பாக லாபமாகவும் இருக்கும். வெளியிலேருந்து கிடைக்க வேண்டிய லாபங்கள் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. வெளி நபர்களாலையுமே நல்ல லாபம் இருக்கும் ரிஷபராசிக்கு. ஓகேங்களா? 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பார்வை இருக்குது. ஸோ பெரிய மைனஸ் வராது. இருந்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது, நல்ல அமைப்பில் இருக்குன்னா பெருசாக நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ரிஷப ராசியில் இருக்கிறவங்க பொதுவாகவே எப்போவுமே நீங்கள் கோசாலை இருக்குது இல்லைங்களா, கோவில்களில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்கள் அங்கே போயிட்டு அந்த பசுமாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த அகத்திக்கீரை, இந்த வாழைப்பழம், ஸோ என்னென்ன உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த பசுமாடுகளுக்கு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆக்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோசாலைக்கு போயிட்டு வாங்க. ரிஷபராசியில் இருக்கிறவங்க மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் இருக்கும், முன்னேற்றமும் இருக்கும். ஓகேங்களா? ரிஷபராசிக்கான செப்டம்பர் மாத பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக ரிஷபராசியில் இருக்கிறவங்க ரொம்ப அன்பானவர்கள். ஸோ அன்பை மட்டும்தான் இவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி அன்பையும் எதிர்பார்ப்பாங்க. இவங்ககிட்ட நிறைய அன்பு கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் உறுதியாக திருமணம் நடக்கும் ரிஷபராசிக்கு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு போய் உங்களை ரொம்ப குதூகலமாக வச்சுருக்க போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பெண்களால் லாபம், நல்ல சொந்த பந்தத்தோடு நல்லா என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகும்போதுமே வண்டி வாகனம், புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ராசி அதிபதி 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான். ஓகேங்களா? என்ன ஒன்றுன்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். ஸோ புதன் கேது,
இந்த ஆல்ரெடி கேது இருக்கிறதே பார்த்திங்கன்னா அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் நம்ம கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் விஷயங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா? அது நம்மளுக்கு அந்த கேது இருக்கிறனால ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே வருவோம். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து அம்மா ஹெல்த்து, வண்டி வாகனம் இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். பத்தாததுக்கு இப்போ சூரியன் வேறு அங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் 15th வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அம்மாவோட பிரச்சனை பண்ணாதீங்க. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. நைட்டு கண் முழிக்காதீங்க. நைட்டு நல்லா தூங்குங்க. ஓகேங்களா? 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கூர்மையான ஆயுதம்லாம் எப்பயும் நான் சொல்கிறது தான், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15th வரைக்கும் தான் ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனைகள்லாம். அதுக்கப்புறமேட்டு வந்து செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ செவ்வாய் 6க்கு வர்றது ப்ளஸ் தான், பெரிய மைனஸ் இல்லை. இருந்தாலுமே சூரியன் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த 2 இடத்துல தான் அவர் வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி வைஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15th வரைக்கும் பெரிய ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ செப்டம்பர் 15க்கு மேலே சின்ன சின்ன ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வரும் குடும்பத்துக்குள்ளார. அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி வந்து ஃபேமிலி தான் முக்கியம்னு வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி. அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வந்து இதில் செலுத்திக்கோங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிலை தான். சனி 11ல் இருக்கிறதுனால நல்ல லாபம் இருக்கும். வெளிநாடு இதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்கனாலுமே அது சிறப்பாக லாபமாகவும் இருக்கும். வெளியிலேருந்து கிடைக்க வேண்டிய லாபங்கள் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. வெளி நபர்களாலையுமே நல்ல லாபம் இருக்கும் ரிஷபராசிக்கு. ஓகேங்களா? 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பார்வை இருக்குது. ஸோ பெரிய மைனஸ் வராது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது, நல்ல அமைப்பில் இருக்குன்னா பெருசாக நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ரிஷப ராசியில் இருக்கிறவங்க பொதுவாகவே எப்போவுமே நீங்கள் வந்து கோசாலை இருக்குது இல்லைங்களா, கோவில்களில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த பசுமாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த அகத்திக்கீரை, இந்த வாழைப்பழம், ஸோ என்னென்ன உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த பசுமாடுகளுக்கு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆக்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கோசாலைக்கு வந்து போயிட்டு வாங்க. ரிஷபராசியில் இருக்கிறவங்க மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் இருக்கும், முன்னேற்றமும் இருக்கும். ஓகேங்களா?